அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம். 8/10/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள். இந்திய விமானப்படை தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கன்னியா லக்னம். இருப்பு 1 நாழிகை 37 வினாடிகள். சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 7:40 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:41 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 8:35 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 7:40 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 5:44 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:41 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இந்த பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். மேலும் இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள். மேஷ ராசியில் சந்திரன், கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சூரியன், துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஒரு மீன் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம் என்பதால் கவனம் அவசியம். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் மனசில் 50-50 இருக்கும். என்னென்ன குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஸோ நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். எடுக்கும் காரியங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான். ஆனாலும் 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பார். எடுக்கிற காரியங்களில் வருமானம் வரும்னாலும் இன்றைக்கி வீண் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்மையாகும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து முன்னேற வேண்டும் என்ற திட்டத்தை புகுத்தி வெற்றி அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.
எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபங்கள் குவியக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல இந்த 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் இன்றைக்கி வரும். அதேமாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் தெளிவாக சிந்தனை செய்வீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது, அதனால் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சந்திராசிரமம் விலகெடுத்துனா பாகியஸ்தானத்துக்கே வந்துடுவார். 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார் சந்திர பகவான். அதி அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக இருக்கும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த சில குடைச்சல்கள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குனாலே சில குழப்பங்கள்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதால மேல் அதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வதோடு எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியோடு செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஆல்ரெடி குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஆக்ஞம் இருக்கும், ஒரு வேலையில் இந்த ஒரு பிடிமானம் இருக்கும். இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிடிமானம் கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் லாபகரமாக செல்லும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் காமாட்சி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வுண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான், செவ்வாயோட ராசியில் சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் மனசில் அப்படி கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா ஜென்மராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அதனால் ஓரளவுக்கு தெளிவு இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஓரளவுக்கு நல்ல நிலைமை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மனசில் டைலமா இருக்கும். என்னடா அது எதடா அது அப்படின்னு. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவிற்கு வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பரான ஒரு நாள். ஏன்னா கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரம் அற்புதம். பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். அதேபோல் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். தைரியமான நாள். ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஒரு பவரோடு வேலை செய்வீங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணினா தான் வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி அழகாக உட்காந்து இந்த டு டூ லிஸ்ட்டு அற்புதமாக போடுவீங்க. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அபாடா ஒரு பெரிய இதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் சந்திர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு மனசில் இருந்த பாரங்கள் குறையும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக கேட்டிருந்த அந்த 2 நாளாக உங்களுக்கு வரவே இல்லை அந்த அரியர்ஸ், அதெல்லாம் அது இழுத்துட்டு இன்னி கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கணவன் வீட்டார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு
மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவதால் மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.